ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவோட அப்பா வந்துட்டு எல்லாருக்கும் ரிவ்யூ கொடுக்குறாரு. ஒரே வரியில் கொடுத்த மாதிரி சூப்பராக ஒன்று கொடுத்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பிளெஸிங்ஸு, தயவு, உங்களோட சப்போர்ட்டால் நம்மளோட சேனல் 1,00,000 வந்து தொடப்போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஃபேமிலியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்களோட ரிவ்யூஸை வந்துட்டு அழகாக வந்து இங்கே கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் கோவத்தோடு வன்மத்தோடு கொடுத்த ஒரு ரிவ்யூஸ் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நடந்துச்சு. திவ்யாவோட வீட்டில் இருந்து வந்த அவங்க அண்ணன் தங்கமானால் அவர் பெருசாக எதுவுமே சொல்லிக்கல, சூப்பராக டீசெண்டாக நடந்துட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க போல இருக்குது திவ்யா மேலே. அதனால் வந்துட்டு அவங்க கிட்ட உள்ளே இருந்த வன்மை எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தாங்க முடியல, பாவமாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, அவங்களோட பாசம் அந்த மாதிரி அவங்க ஒருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. என்னென்னா, விக்ரம்க்கு வந்து சுனாமி மாதிரி அமைதியாக இருக்கும், ஆனால் திடீர்னு பூகம்பம் மாதிரி வெடிக்கும் அப்படின்ற மாதிரி கலாச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் சபரி சபரி தான், அந்த சபரிபாலா மாதிரி அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. ஏன்னா சபரிக்கு வந்து திவ்யா வந்து பிடிக்கும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் வினோத்தை வந்துட்டு நல்ல கவிஞன், நீங்கள் நல்ல கவிஞன், மற்றபடி பெருசாக சொல்ல முடியாது. அரோரா வந்து காம் டைப்போம். யாருங்க அரோரா? யாருன்னு அரோரா தெரியுமா? அது யாருக்கு தெரிஞ்சு போகுது அவங்க. அடுத்தது சுபி கடல் மாதிரியா. ஏன் அப்படின்னா, கடல் மேலே போகிற கப்பல் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி அந்த பொண்ணு சைலண்ட்டாக இருக்குது, ஒன்றுமே பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து பெண்கள் விஷயத்தில் இவனும் பண்ணாதப்பா, பேசாதப்பா, நான் என் பொண்ணுக்கான்னு சொல்லப்பா, பொதுவாக எல்லார்கிட்டையுமே பேசாதப்பா அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக இவர் வந்துட்டு திவ்யா கிட்ட பேசியிருப்பார்ல, அதனால் வந்துட்டு மறைமுகமாக சிரிச்சுக்கிட்டே எச்சரிக்கை கொடுக்குறாரு அவங்க அப்பா. ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருக்கு வந்துட்டு நான் நிறைய சொல்லிட்டேன், அதனால் ஒன்றுமேப்பா பரவாயில்லப்பா, சொல்லுங்கப்பா, பிஜி பாரதி ஜாலியாக இருந்தாங்க, நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் ரெடியாக இருக்கேன்ப்பா, நீங்கள் சொல்லுப்பா. அந்த கோர்ட்டில் நீங்கள் வாதாடினீங்களம்மா, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க, என்னத்தை சொல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு அமித் வந்து அருமைன்னு முடிச்சிட்டாங்க. திவ்யா வந்து என் பொண்ணு எங்கே தப்பு நடந்தாலும் என்ன மாதிரி தட்டி கேட்பா அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு முடித்தாங்க. கேட்க முடியாமல் நம்மளும் வந்து கேட்டு அதை முடித்தோம். அதாவது பண்ணலாம், வெக்கடு இப்படி குருட்டாம்போக்கில் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்பா ஏன்பா, அங்கே இருக்கிறவங்களாம் வந்து வேணும்ட்டு உங்கள் பொண்ணுக்காக வந்து சண்டை பொண்ணாக வந்திருக்காங்க, எல்லாம் கேம் விளையாட வந்திருக்காங்க. அந்த கொஞ்சம் புரிதல் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரைட்டு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யாவோட அப்பா பேசுகிறது எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக பார்வோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருந்திருக்கும். பட் பார்வோட ஹேட்டர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ செம்மையாக வச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன் ஒரு சில வீடியோஸ்லாம் ஓட ஓட்டிட்டாங்க அப்படின்ட்டு. என்னத்தான் சொல்ல. அதுலேயும் இப்போது ஒன்று பார்த்தேன், சரி வேணாம் விடுங்க. சரி, இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.